எதிரையும் புகழ் வளர்க்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் தீரமை திறமையந்து செயலந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. இது ஒரு கண்கொள்ளா காட்சி. நமக்கு இந்த மாதிரி அமிதாப் சார் அவருடைய லைஃப் டைம்ல இந்த மாதிரி ஒரு மாடலா உட்கார்ந்து இருக்காருன்றது எனக்கு தெரியாது. ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். அவரை முகமது இலியாஸ் அவர்கள் ஒரு பாடல் பாடிக்கொண்டே அவர் படமாக வரைய போகிறார். मेरे दिल में ख्याल आता है, कभी कभी मेरे दिल में ख्याल आता है कि जैसे तुझको बनाया गया है मेरे लिए, कि जैसे तुझको बनाया गया है मेरे लिए। तू अब से पहले सितारों में बस रही थी कहीं, तू अब से पहले सितारों में बस रही थी कहीं। तुझे ज़मीन पे बुलाया गया है मेरे लिए, तुझे कहीं से बुलाया गया है मेरे लिए। कभी कभी मेरे दिल में ख्याल आता है कि जिंदगी तेरी जुल्फों की नरम छांव में गुजरने पाती तो शादाब हो भी सकती थी। ये रंज और गम की स्याही जो दिल पे छाई है तेरी नजर की शुआओं में खो भी सकती थी, मगर ये हो न सका, मगर ये हो न सका। और अब ये आलम है कि तू नहीं, तेरा गम, तेरी जुस्तजू भी नहीं। गुजर रही है जिंदगी कुछ इस तरह जैसे जिसे किसी की सहारे की आरज़ू भी नहीं। न कोई राह, न मंजिल, न रोशनी का सुराग, भटक रही है अंधेरों में जिंदगी मेरी। इन्हीं अंधेरों में रह जाऊंगा कभी खोकर, मैं जानता हूं मेरी हम नफस, मगर यूं ही कभी कभी मेरे दिल में ख्याल आता है, कभी कभी मेरे दिल में ख्याल आता है। कभी कभी मेरे दिल में ख्याल आता है, ये बदन ये निगाहें मेरी अमानत है, कि ये बदन ये निगाहें मेरी अमानत है। ये गेसुओं की घनी चाँद மாயன் ஒருத்தருடைய கேலண்டர் மூலமா நாளைக்கு உலகமே மாயமாக போகுதுங்கிறத ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு கேள்வி. இந்த கேள்வி உலகம் பூரா வேற மாதிரி பரவிட்டு இருக்கு. அதுல வந்து நெதர்லாண்ட்ல சேர்ந்த ஜான் ஹியூபஸ்னு ஒருத்தர் ஒரு பெரிய கப்பல் ஒன்று ரெடி பண்ணி அந்த கப்பல்ல இந்த விலங்கினங்கள்லாம் ஒரு ஜோடி, அதாவது ஒரு குதிரை, யானை, ஆடு, இது எல்லாத்திலும் ஒரு ஜோடி உலகமே அழிஞ்சா நாளைக்கு இந்த உயிரினங்கள் அப்படியே இருக்கிறதுக்கு என்ன வழிங்கிறதுக்காக இவ்வளவு ஜோடி சேர்த்து வச்சிருக்காராம். அவருடைய இமெயில் ஐடியை நான் தேடிட்டு இருக்கேன். அப்படி கிடைச்சதுன்னா நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா,
அப்படி நீங்க பாதுகாக்கும் போது மறக்காம பாதுகாக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் இந்த படச்சுருள்கள், சினிமா படச்சுருள்களை பத்திரமா அதுல பாதுகாத்து எடுத்துட்டு போங்க. இப்ப நமக்கு நிறைய வசதி இருக்கு, ஒரு சின்ன பென் டிரைவ் மூலமா நிறைய படங்களை கொண்டு போகலாம். அப்படி நிறைய படங்களை பத்திரப்படுத்துங்க. சினிமா இல்லாத உலகத்தை நம்மளால நினைச்சு பார்க்கவே முடியாது. சினிமா உலகம் மட்டும் இல்லைன்னு வச்சுங்களேன், இங்க பொழுதுபோக்குக்கு வேற ஒன்றும் வழியே கிடையாது. ஏற்கனவே நம்ம மக்கள் தொகை நமக்கு தெரியும். இந்தியா வந்து ஒரு தீப கர்ப்பம்வாங்க, உலகமே ஒரு நிரந்தர கர்ப்பமாகி வேற பொழுதுபோக்கு இல்லாதனால மக்கள் தொகை மூலம் வந்து 50 லட்சம் ரூபாய் உதவித்தொகை கொடுத்திருக்காங்க. அவங்களுக்கு 2 கோடி நன்றிகள். எவ்வளவு குறைஞ்சாலும் அடுத்த வருஷம் நமக்கு 1 கோடி ரூபாய் கிடைக்கும்னு வச்சுங்களேன். நான் தமிழக முதல்வரை இவ்வளவு பாராட்டுறதுக்கு காரணம், நிறைய சூழ்ச்சி, நிறைய எதிர்ப்புகளை மீறி ஒரு பெண் எவ்வளவு சாதிச்சிருக்காங்கன்றது அவங்களே நமக்கு சரியான உதாரணம். இது இன்னும் கொஞ்சம் நல்லா ஜோரா கைத்தரலாம், முக்கியமா பெண்கள் கைத்தரலாம் இல்லையா? இந்த நிகழ்ச்சி இவ்வளவு சிறப்பா நடக்கிறதுக்கு காரணம் 33% ஆண்கள், 67% பெண்கள் இதுக்கு பின்னாடி இருக்காங்க. 33% வெறும் ஆண்கள், 67% இதுக்கு பின்னாடி நிறைய பெண்கள். ஒவ்வொருத்தரா தனித்தனி சொல்ல முடியாது. Very fresh Tamil films in the competition section. It's been a difficult task to narrow this list to the top 3. I am here to announce the 3rd award, the Special Jury Award for Individual Excellence. This film has a gripping horror with weird music sending chills down my spine, a contemporary film with progressive thought. From a debut director, the moment of truth has arrived for Karthik Subraj for his film Pizza. To the special அனைவருக்கும் வணக்கம். சினிமா என்பது பவர்ஃபுல் மீடியா. வெறும் பொழுதுபோக்கையும் தாண்டி மக்களுக்கான பயனுள்ள படைப்புகளை தர முடியும். அவ்வாறு செய்யும் படைப்புகளும் படைப்பாளிகளும் போற்றத்தக்கவர்கள். கல்வி வியாபாரமாகி போன இச்சூழலில் ஒரு அரசு மேல்நிலைப் பள்ளி, அப்பள்ளிக்கு வரும் ஆசிரியர் தயாவாக சமுத்திரக்கனி, அனைத்து ஆசிரியர்களும் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரண புருஷன். ஒரு பெற்றோர் பிள்ளைகளிடம் எப்படி இருக்க வேண்டும், ஒரு ஆசிரியர் மாணவர்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஒரு மாணவன் ஆசிரியரிடமும் பெற்றோரிடமும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு ஒரு பாடம். ஏழிய கூரை மேல போடாதீங்க, வானத்தை நோக்கி போடுங்க. இன்றைய கல்வி திட்டத்தின் மீது எம் அன்பழகன் அடித்திருக்கும் இந்த சாட்டை 2ஆம் பரிசு. டாக்டர் அன்பழகன், டாக்டர் பிரபு சாலமன் மேடைக்கு வரும். பத்தாவது சென்னை இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் சார் மூலமாக இந்த விருது வாங்கினதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த சந்தோஷமான நேரத்தில் எனது ப்ரொடியூசர்ஸ் பிரபு சாலமன் சாருக்கும் ஜான் மேக்ஸ் சாருக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி எங்கள் ஒட்டுமொத்த சாட்டை டீம் சார்பாக இந்த ஃபெஸ்டிவலுக்கு பின்னால் உழைத்த, சிறப்பித்து கொண்டு இருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. தேங்க்யூ. அமிதாப் சார் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம். என்ன செய்வது? விவசாய நிலங்கள் கான்கிரீட் காடுகளாய் மாற, கந்துவட்டி கடன் கட்ட, படிப்பிற்கு முடிவு கட்ட, சாயங்காலம் பள்ளி முடியும் போது அடிக்கும் பெல் சத்தத்தையே ரீரெக்கார்டிங் ஆக்கி அவன் படிப்பு முடிந்துவிட்டது என்பதை சிம்பாலிக்காய் உணர்த்தியதை, ரோட்டோர தள்ளுவண்டி வாழ்க்கையை இட்லியின் ஆவியோடும் தோசைக்கல்லின் பிசுபிசுப்போடும் வேர்வையோடும் படம் பிடித்ததை, 100 ரூபாய் காசு கூட என்று கேட்கும் விபச்சாரி ரோசியை பொறுக்கி என்ன முறைக்கிற ஆம்பளை இல்லாத வீட்டில் பெண் வளர்க்கும் அந்த அம்மாவை, அந்த எண்ணெய் சட்டை தூக்கி அவன் மூஞ்சில ஊத்திருக்கணும்டா. போலியாய் பேசும் அந்த போலீஸ்காரனை, யார் அந்த குண்டரோசியா, அதெல்லாம் விட சூப்பர் இருக்கு போறியா? பேரம் பேசும் அந்த கஞ்சா விற்பவனை, வடநாட்டு முறுக்கு கம்பெனி ஓனரின் மூர்க்கத்தனத்தை, தெருக்குத்தை ஆடவும் ரசிக்கவும் ஆள் இல்லாமல் போக ஏவிஎம் ஸ்டுடியோ முன்னே உள்ள கடையில் வேலை பார்க்கும் அந்த கூத்தாடி தலைமுறையின் கடைசி சிறுவனை, சூப்பரான போன் வச்சிருக்காண்டி, மிடில் கிளாஸின் 2 கட்டான் வாழ்க்கையை, அதே செல்போனால் மேல்தட்டு இளைஞன் அரங்கேற்றும் அசிங்கத்தை, இளைஞ தானே, பொம்பளை தானே, இவளால என்ன செய்ய முடியும் நினைச்சிட்டியா என்று போலீஸை பழிதிருக்கும் அந்த ஜோதியை, எத்தனை வருஷம் ஆனாலும் காத்துக்கிட்டு இருப்பேன் ஜோதி, வானத்தையே எட்டி பிடிப்பேன், இந்த பூமியே சுற்றி வருவேன், ஓம் கண்ணு கூலி அழகினில எங்கற்பனைய நான் வளர்த்தேன். என்ன செய்ய? இப்படி ஒரு படம் எடுத்த பாலாசி சக்திகளையும் புடிசர் லிங்குசாமியையும் சந்திரபோசையும் பாராட்டி முதல் பரிசு கொடுக்காமல் என்ன செய்வது? முதல் இடம் பலக்கியன்.
இந்த படத்தின் தயாரிப்பாளர் லிங்குசாமி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுக்கும் இந்த படத்தை வெளியிடுவதற்கு முன்பே பார்த்த மிகவும் தூக்கி வைத்து கொண்டாடிய பத்திரிகை ஊடக துணையர் அனைவருக்கும் இந்த படத்தை உலகம் புகும் சேர்ந்து சென்ற இந்த ரசிகர் பெருமக்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். And friends, Amitabh ji, we greatly appreciate the trouble you have taken to come here. I know Amitabh from an earlier role to withstand the mass pressure, the adulation of tens of millions of people, and also for a brief while the pressure of politics. I greatly admired your dignity, the great dignity with which you came through those pressures, and on this occasion I want to put on record my admiration for that role as well, apart from the well-known role for which you are here. The Chennai International Film Festival has come a long way since it was launched 10 years ago. I read in the papers, mainly ours, that when it started, it involved addressing many problems relating to venues, people, shortage of funds, and limited participation. But despite those problems, the Indo-Cine Appreciation Foundation and its inspiring leader, my friend Thangaraj, performed a heroic job of seeing this through. And today, an equally heroic effort with many others, particularly the leadership of the best from our film industry, in particular my friend Suhashini Maniratnam, but various others as well. It is still a heroic effort, but now I am told that funding is not a problem. In fact, you have healthy surpluses. Not that you don't deserve more, but we really appreciate the team effort and the cooperation witnessed today, and that is the real secret of the success of this festival. The commitment of the film fraternity, chipped in with money, the involvement of actors, directors, producers, and your very intelligent idea of bringing in volunteers this year, last few years from New College. This makes it a big success, and the Hindu is very happy and proud to be involved in this. It was not our initiative. It's Suhashini and her team, Thangaraj and others who came and interested us, and I was involved in this from the start, only recently. And I think we are very happy to be associated with it. We asked a number of probing questions. Do you want to be associated with one particular newspaper? And the answer was yes. So we are flattered and honored by that. At the end of this year's festival, which is a screen festival,